மருத்துவமனைக்கு வரும்போதே அவர்கள் இறந்த உடல்களாகவே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இங்கு மருத்துவமனைக்கு வந்த பிறகு உயிரிழப்புகள் இல்லை, ஆனால் வரும்போதே உடல்களாகவே வருகின்றன என்ற அந்த தகவலையும் கொடுத்திருக்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில் 6 குழந்தைகள், 16 பெண்கள், 9 ஆண்கள் என ஒட்டுமொத்தமாக 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். 40 பேர் மேலும் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்ற அந்த தகவலையும் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 6 குழந்தைகள், 16 பெண்கள் உயிரிழப்பு என்று இது நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக அமைச்சர் கொடுத்திருக்கிறார். அதே போல நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்த உடல்களாகவே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்ற அந்த தகவலையும் கொடுத்திருக்கிறார். கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் சீரான உடல்நிலையிலேயே தற்போது மருத்துவமனையில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலும், அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நமக்கு தொலைபேசி மூலமாக அவர் தகவலை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருப்பவர்கள் அவர்கள் மேலும் பாதிப்படையாமல் இருப்பதற்கான அனைத்து வகையிலான ஏற்பாடுகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் கரூரில் விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. தற்போது வரைக்கும் 31 உடல்கள் வந்திருப்பதாகவும் மேலும் உடல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த தகவலையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்மோடு தொலைபேசியில் பேசிய போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, இதுவரைக்கும் 31 உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யும். தாலுகா கூட்டத்தில் இன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தற்போது வரை 31 பேர் வரை இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. 31 பேர் தற்பொழுது 31 பேர் இறந்திருக்கிறார்கள் என தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சையானது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இறந்த 31 பேரில் 6 பேர் குழந்தைகள் என்பது ஒரு சோகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 6 பேர் குழந்தைகள் மற்றும் 16 பெண்கள் என மொத்தம் 31 பேர் தற்போது உயர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைத்திருக்கிறது. இதை தவிர்த்து மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மயக்கமடைந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு தொடர்ச்சியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே அந்த கூட்டம் நடைபெற்ற பகுதியிலிருந்து அடுத்தடுத்து இன்னும் சிலர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சிலர்கள் கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்ற ஒரு தகவல் ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இங்கே அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக இறந்தவர்களின் உறவினர்கள், அவர்களுக்கு நண்பர்கள் என தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள் என்பது தெரியாமல் காணாமல் போனவர்கள் பற்றிய பரிதவிப்புகளும் ஏராளமானோர் இங்கே வந்து செல்வதை காண முடிகிறது. வரக்கூடிய நபர்களை பொறுத்தவரை இங்கே பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக காவல்துறையினரும் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையே ஒரு பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கிற நிலையில் தற்போது உயிரிழந்த 31 உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மயக்கமடைந்த நிலையில் இருப்பவர்கள் அவசர சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சைகளானது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குருசாமி, இப்ப எந்தெந்த மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உடல்கள் அரசு மருத்துவமனையில் பெறப்பட்டிருக்கின்றன என்று அந்த தகவலை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சிகிச்சை எத்தனை மருத்துவமனைகள்ல வழங்கப்பட்டு இருக்கு? சிகிச்சை அரசு மருத்துவமனை மற்றும் அருகில் இருந்த ஒரு சில தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசு மருத்துவமனைக்கு வரும் வழியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் ஒரு சில மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டவர்களுக்கு அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறந்த நிலையில் வந்தவர்கள் அரசு தனியார் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் இங்கே வந்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இறந்த நபர்களின் எண்ணிக்கை 31 என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக தற்போது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
குருசாமி, இப்போ மொத்தமாக சுமார் 40 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்ற அந்த தகவலை அமைச்சர் கொடுத்திருக்கிறார். உயிரிழந்தவர்கள்ல 6 பேர் குழந்தைகள், 16 பேர் பெண்கள் என்ற அந்த தகவலையும் அமைச்சர் கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த 40 பேருக்கான சிகிச்சைக்காக என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன? இங்கே அவசர சிகிச்சை பகுதியில் முழுமையாக தனியார் காவல்துறை மற்றும் மருத்துவ பணியாளர்கள் வசம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு சிகிச்சையானது தற்பொழுது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகள் முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வரப்பட்டு அந்த பகுதியில் மயக்கமடைந்தவர்கள் தனியாக அங்கு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சையானது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் மயக்கமடைந்த நிலையில் வருபவர்கள் உடன் சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுவினர் அனைவரும் தயார் நிலையில் இருக்கிற நிலையில் மருத்துவர்கள் வேகமாக அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கிறது. பணி முடிந்து சென்ற மருத்துவர்கள் உள்ளிட்டவரையும் மீண்டும் பணிக்கு வரவழைத்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய பணியில் மருத்துவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து மருத்துவ குழுவினரிடம் அமர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் இங்கே அரசு மருத்துவமனையிலேயே முகாமிட்டு அடுத்தடுத்த பணிகளை வேகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நபர்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காரணமாக பணிகள் வேகமாக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு நிர்வாகம் மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே ஏராளமானவர் தொடர்ச்சியாக திரண்டு கொண்டிருப்பதன் காரணமாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளையும் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என ஏராளமானவர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை அவர் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளையும் தற்போது காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மயக்குமருந்துகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் மேலே அதிகரிப்பதற்கான சூழல் இருப்பதாகவே இங்கே மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குருசாமி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 31 பேர் உயிரிழப்பு. இப்போ யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள், யாருடைய உடல்கள் எங்கு இருக்கிறது என்ற அந்த தகவல் அது தெரியாமல் உறவினர்கள் அங்கு திண்டாடக்கூடும். அதற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் மருத்துவமனையில செய்யப்பட்டிருக்கா? இல்லை, தற்போது வரை அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. தற்போது அதற்கான அதிகாரிகள் அனைவரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதுதான் அந்த இறந்தவர்களுடைய பெயர் மற்றும் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது அதிகாரப்பூர்வமாக சொல்வதற்கு இன்னும் சிறிது நேரம் ஆகும் என தெரிகிறது. முதல் கட்டமாக மயக்க நிலையில் இருப்பவர்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான பணிகள் தான் தற்போது முதல் கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாகத்தான் இந்த யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள் என்பது குறித்த பெயர் பட்டியல் உள்ளிட்டவை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு 6 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 31 பேர் என்ற ஒரு தகவல் மட்டும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவிர்த்து தற்போது இங்கே சிகிச்சைக்கு வந்திருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் நிறைவு பெற்ற பின்னரே இந்த யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள், இந்த ஊரை, இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பன உள்ளிட்ட தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். குருசாமி, இணைப்பிலே இருங்கள். இந்த கரூர் ஏற்பட்ட நெரிசல், விஜயனுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது 31ஆக தற்போது வரைக்கும் இருக்கிறது. இது சார்ந்த அதிகாரப்பூர்வ தகவல் அமைச்சர் மா சுப்பிரமணியனால் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 6 குழந்தைகள், 16 பெண்கள், 9 ஆண்கள் என்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. 40 பேர் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்று அந்த தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கிருந்து வரும்பொழுதே அவர்கள் உயிரிழந்த உடல்களாகவே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்ற அந்த தகவலும், மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடுமோ என்ற அந்த அச்சம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களுக்கான சிகிச்சை எந்தவிதமான தடையும் இல்லாமல் கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக உயிரிழந்தவர்களுடைய தகவல்கள் அது உறவினர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்ற அந்த விவரமும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது.
செய்தியாளர்கள் மூலமாக. தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர் இருக்கிறார். அதே போல மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் அங்கு கரூருக்கு விரைகிறார்கள். நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூருக்கு செல்கிறார். தற்போது சிகிச்சை பெற்று வரும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் பார்க்கிறார் என்ற அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முயற்சிகளில் அவரிடம் கேள்விகளை எழுப்புவதற்காக செய்தியாளர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அங்கு ஒரு கரூர் முழுக்க ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அங்கு நிலவுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட 31 பேர் உயிரிழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. அங்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நெரிசல் காரணமாக பலர் அங்கு கீழே விழுந்தவர்கள் மேல் ஏறி நின்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு பெண்கள் குழந்தைகள் அதிகமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கு பாதிக்கப்பட்டவர்களும் உயிரிழந்தவர்களுடைய உடல்களும் கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது சார்ந்த காட்சிகளையும் நெஞ்சை பதபதைக்க வைக்கும் விதமாக இருக்கிறது. அதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம்புலன்ஸ்களுடைய வருகை ஓயாமல் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி சிகிச்சைக்காக வருபவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டு வருகின்றன. உறவினர்கள் தங்களுடைய சொந்தங்கள் உயிரிழந்து இருப்பதை பார்த்து கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களுக்கான முழுமையான சிகிச்சை அளிப்பதற்கான அந்த முயற்சிகளில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கென்று மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் இந்த சிகிச்சையை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. CPR அளிக்கப்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருப்பவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளிலும் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய உறவினர்கள் அங்கு இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக மருத்துவமனை முன்பாக பல உறவினர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக அதீத அளவிலான ஒரு கூட்டம் இருந்ததன் காரணமாக யார் எங்கு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களை உடனடியாக அவர்களுக்கான தேவையான உதவிகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு பேட்டியளித்த அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைக்கு இதனை மேற்பார்வையிடும் அந்த நடவடிக்கைகளில் அமைச்சர்களும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதே போல ADGP ஆகியோர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் மிகவும் ஒரு சோகமான ஒரு பதற்றமான ஒரு சூழலாகவே இருக்கிறது. இந்த 31 என்ற அளவிற்கு இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஒட்டுமொத்த கரூருமே ஒரு பதற்றமான ஒரு சூழலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். தற்போதைக்கு முதலில் அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது 1, 2 என்று தொடங்கி பின்னர் 10 என்றாகி 29 என்று இருந்தது. 31ஆக தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 31இல் 6 பேர் குழந்தைகள் என்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கின்றன. அந்த குழந்தைகளுடைய உடல்களை பார்த்து பெற்றோர் கதறி அழும் காட்சிகள் நெஞ்சை உலுக்குவதாக இருக்கிறது. மேலும் அந்த உடல்கள், அதாவது அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சையில் அது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பதே இல்லை, வரும்போதே உயிரிழந்து வரக்கூடிய அந்த எண்ணிக்கையாகவே இருக்கிறது என்றும் அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, இப்போ கரூர் சூழல் எப்படியாக இருக்கிறது? இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? மருத்துவமனையிலையா அல்லது சம்பவம்